சுழிபுரம் சவுக்கடி பிள்ளையார் கோயில் அடியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. இது போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய தினம் புத்தர் சிலையை அகற்ற வேண்டும் என்று கோரி மாபெரும் மக்கள் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த அழைப்பை அடுத்து நேற்றைய தினம் இரவு இந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது. இதனூடாக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், தமிழர் தாயகமெங்கும் திட்டமிட்டு சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழின அழிப்புக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் எதிராக எங்களுடைய மக்கள் போராடினால் மாத்திரம்தான் எமது தாயகத்தை பாதுகாக்கலாம், இனத்தினுடைய இருப்பை பாதுகாக்கலாம். இன்று வவுனியாவிலே வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்ற சிவராத்திரி உற்சவத்தை குழப்புவதற்கு பாரிய சதிகளும் குழப்பங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழர் தாயகம் எங்கும் இதேதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றுக்கு எதிராக நாங்கள் போராடினால் மட்டும்தான் எங்களுடைய இருப்பை நாங்கள் பாதுகாக்கலாம், அல்லது தமிழன் என்ற ஒரு இனமே இந்த நாட்டிலே வெகு சீக்கிரம் இல்லாது போய்விடும். எங்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு சிறிய தரப்பு இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். நக்கல் அடிப்பது, கொச்சைப்படுத்துவது என்று அவர்கள் தங்களுடைய வேலையை பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய கடமையை செய்வோம். மக்கள் இந்த விடயத்தில் விழிப்படைந்து தொடர்ந்தும் போராடுவதுதான் எமது இனத்தினுடைய இருப்பை